ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் மிக ஒரு முக்கியமான ஆன்மீக ரகசியத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் சொல்கிறேன். 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் ஜனவரி 12க்கு மேலே கிரகங்களுடைய அமைப்புனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகங்களால் உங்கள் லைஃப்பில் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆன்மீக ரகசியமும் ஒன்று பார்க்க போகிறோம். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அதே போல் கிரகங்களுடைய அமைப்பினால் சில தாக்கங்கள் ஏற்படும். ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த ரகசியத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களையும் தெரிஞ்சுக்குங்க. அதே சமயம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக அந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ வீடியோவை மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நீங்கள் சில பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ செய்யணும். அதை செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து மாறும். ஸோ அதனால் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது தான் உங்களுடைய வேலை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்க உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. வாக்குவாதத்தில் திறமையுடைய இருப்பீங்க. அதாவது வாக்குவாதத்தில் திறமையுடைய இதுவாக இருப்பீங்க. அதே வேளையில் மனசாட்சிக்கு இடம் கொடுத்து நடப்பீங்க. இந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜனவரி 12க்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், காரியங்கள், தடை தாமதங்கள் எல்லாமே விலக போகுது. உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படுங்கிறதுனால அதுக்கு மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வீண் பயமும் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியது இருக்கு. சிலர்லாம் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையை ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். ஸோ எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். மெயினாக சிலர் வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தரோடு பழகும்போது ரொம்பவே கவனம் தேவை. இல்லைனா அதில் உங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது இந்த டைம் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சுமாராக நடக்கும். பார்ட்னர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் தொல்லையெல்லாம் தலை தூக்கலாம். ஸோ தொழிலில் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு சேரும். குடும்பத்தில் ஒரு வகையான அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மெயினாக கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. நீங்கள் வாகனங்கள்லாம் செல்லும்போது இந்த 12ஆம் தேதிக்கு பிறகு கவனம் தேவை.
பெண்கள் பர்டிகுலராக எதிலுமே தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். கடன் விஷயங்களில் கவனம் தேவை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகக்காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமையானது அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா தான் முடிக்க முடியும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். அதனால் வெயிட் பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு மன வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும். மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள். எனவே எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். அப்புறம் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகமானது இருக்கணும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் மனக்கவலை உண்டாகும். மாணவர்கள் கூட மிகவும் கவனமாக பாடங்கள் படிப்பது அவசியம். சக மாணவர்களோடு நிதானமாக பழகுவது நல்லது. ஸோ மாணவர்கள் ரொம்பவே கவனமாக இருந்தீங்கன்னா இந்த 12க்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கும். இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் 12க்கு பிறகு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு இதமளிக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகளில் பிரச்சனை வரலாம், கவனமாக இருங்க. அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஜனவரி 12க்கு மேலே எந்த சூழ்நிலையிலும் பிறர் மன நோக்கும்படியான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது. யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்க. திருமணத்திற்கு நல்ல வரனாக அமையும். தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையும். நெக்ஸ்ட்டு அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் 12க்கு பிறகு உங்கள் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனை மேற்கொள்ளுங்க. அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி வந்து சேரும். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கூட்டு தொழில் செய்பவர்கள் உங்கள் பங்காளிகளிடம் பரிவோடு நடந்து கொள்ளும். அதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு நல்லது. இந்த டைம் பரிகாரமாக ஆஞ்சநேயரை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். அதனால் அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டியை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். காங்கேயத்துக்கு அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவர் உத்தரப்பேட்டின்னு ஒன்று இருக்குது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்த இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். இந்த கோவிலுடைய சிறப்பே ஆண்டவர் உத்தரப்பேட்டி தான். நாட்டில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயர் இருக்கு. சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தர் கனவுல குறிப்பால் சில பொருட்களை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரப்பேட்டியில் வைப்பது சொல்லுவார். பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை கொண்டு மேற்படி பொருளை உத்தரப்பேட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும். இதுவரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படுது. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. அந்த வகையில் கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் மண்விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் சேர்மராஜர் என்ற பக்தர் கனவுல காசி தீர்க்க வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவர் உத்தரப்பேட்டியில் காசி தீர்த்த வைத்து பூஜை செய்யப்படுது. இது குறித்து கோவில் சிவாசியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டியில் இந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுவது ஒரு வகையில் புனிதத்தை ஏற்படுத்துது. இந்த காசி தீர்த்தம் நன்மையை பெருக செய்யும், ஆன்மீக செழிக்கும் என்று குறிப்பிடுறாங்க. ஸோ அது போக போக தான் தெரிய வரும். ஸோ இந்த ரகசியத்தையும் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதையும் வீடியோவில் ஷேர் பண்ணேன்.
ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப மகர ராசிக்காரங்க பயன்பெறுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களையும் பரிகாரங்கள் இந்த ஆன்மீக தாள்களையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.